ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் டேக்கான vlog தான் வந்துட்டு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ரொம்பவே லேட் ஆகிடுச்சு, பட் இருந்தாலும் ஓகே நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி நாள் இருக்கு இல்லையா, பொங்கலுக்கு முன்னாடி நாள். ஸோ அன்றைக்கான vlogகும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறையவே ஒர்க் இருந்துச்சு, க்ளீனிங் இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் மேலே தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஈவினிங் ஃபுல்லாமே வலிச்சு விட்டுருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இந்த காப்பு கட்டுற வேலையெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே அம்மா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி எல்லோரும் கெஸ்ட் வந்திருந்தாங்க. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக ஒர்க் பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்மே கொஞ்சம் டல்லாகவே இருந்துச்சு. ஸோ அதனால் ஷீட் மாஸ்க் ஏதாவது போடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் அதுக்கு தான் வீடியோவும் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறமா ஒர்க் வந்தனால ஸோ இந்த பொங்க பானை எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி ஒர்க்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பண்ணாலும் அதுக்குமே டைம் போயிடுச்சு. என்னால் அந்த ஷீட் மாஸ்க்கும் வந்துட்டு போட முடியல. ஸோ அதுக்கு பதிலாக ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். A few moments later. அடுப்பு வைக்கிற இடம். ஸோ மார்னிங் எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டு டைம் இருக்காது அப்படின்றனால நாங்கள் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம். ஸோ செங்கலெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஸோ அடுப்பு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கோலெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி ஒர்க்லாம் நைட் பண்ணிகிட்ருந்தோம். கையில் ஏன் வச்சா ஒரு மாதிரி ஆகும். அண்ட் செங்கல் அடுப்புக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்துட்டு கோலம் போடுவாங்க இல்லையா, ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ எனக்கு தெரிஞ்ச சிம்பிளாக ஒரு கோலம் வந்துட்டு போட்டுட்ருந்தேன். ஸோ வீடியோ எடுக்க சொன்னால் இங்கே பாருங்கள், ஃபோட்டோகிராஃபி வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு கரும்பையும் எண்ணெயும் வச்சு எடுக்கிறேன்னு சொல்லி என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்கான்னு. ஸோ ஓவரால் எல்லா செட்டப்புமே வந்துட்டு பண்ணி முடிச்சுட்டு நைட்டு டின்னர் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா எல்லோரும் பண்ணுற வேலை தான். ஸோ விடிய உட்காந்து நைட் ஃபுல்லாக கோலம் போடுவாங்க இல்லையா, ஸோ நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலர் பொடியும் எல்லாம் எடுத்துகிட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் போடுறப்ப வீடியோ எடுக்கல, பிகாஸ் நான் ஃபோனை பார்த்தே போட்டுட்ருந்தோம் எல்லோரும். ஸோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 3:28 AM. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மார்னிங். ஸோ நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங்கே வந்துட்டு பொங்கல் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே இருந்துச்சு. நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா ஜஸ்ட் என்னோடய ஸ்கின் கேர் மட்டும் ஜஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு அதோட விட்டுட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா பொங்கல்லாம் வச்சதுக்கப்புறமா கிளம்பிக்கலான்னு சொல்லிவிட்டு. அண்ட் மீன்வைல் அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்க பானை அந்த பூஜை சாமான்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்துட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் 5:30 அந்த டைமில் எடுத்து. ஸோ ஃபுல்லாமே டார்க்காக இருட்டாக தான் இருந்துச்சு, விடியவே இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பொங்கல் காஸ்ட்யூம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ வீட்டில் வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி டைம் ஆச்சு அப்படின்றதுனால நாங்களே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டோம். மீன்வைல் பொங்கல் வந்துட்டு பொங்கிட்டுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த டைமில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வந்துட்டு டைம் வந்துட்டு கிடச்சிது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு சாரீலாம் நல்லாவே ப்ளீட் பண்ணி கட்டிட்டு அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்துட்டு மேக்கப்பும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அன்றைக்கி வந்துட்டு நான் அவ்வளோவா மேக்கப்பே வந்துட்டு போடல. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிபி க்ரீம் போட்டுட்டு அண்டு கண்மை அப்புறம் வந்துட்டு லிப்ஸ்டிக் இந்த மாதிரி போட்டிருந்தேன். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவ்வளோவா பார்த்து பண்ணால் கூட அப்படி இருக்காது. ஸோ கேஷுவலாக இருக்க டைமில் வந்துட்டு நான் அவ்வளோ அவசரமாக வந்துட்டு பண்ணேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு அன்றைக்கி பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் பொங்கல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு பூஜை பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருந்தோம்.
எல்லாமே வந்துட்டு பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சின்னதாக ஒரு கிளிப் எடுத்து முடிச்சுட்டு பொங்கல் வந்துட்டு சாப்பிட போயிட்டோம். அண்ட் அதுக்கு முன்னாடி டெய்லியும் வந்துட்டு காகத்துக்கு நாங்கள் சாப்பாடு வைக்கிறதுனால ஸோ இன்றைக்கி பொங்கல் இருந்ததுனால பொங்கலையும் வச்சுட்டோம். ஸோ பொங்கல் விருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் மாமா வீட்டில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தலையெல்லாம் சீவிட்டு அண்ட் எல்லாமே எடுத்து வச்சுட்டு பொங்கல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் அங்கே போகிறதுக்காக. ஸோ போயிட்டு அங்கேயும் பொங்கல் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாமே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். 2 hours later. அண்ட் ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கு அதுவுமா நல்லாவே தூக்கம் வந்துருச்சு. ஸோ ஈவினிங் ஒரு 4:30 இந்த டைமில் தான் வந்துட்டு எந்திரிச்சேன். ஸோ எந்திரிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி கரும்பு சாப்பிடாம இருக்க முடியுமா? ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு வந்துட்டு வெட்டி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி நடுவில் 2ஆக வந்துட்டு கட் பண்ணி சாப்பிட்டா ஈஸியாக வந்துட்டு சாப்பிட முடியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு பாட்டி வெட்டி கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ ஈவினிங் ஒரு 5:30 அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மாடிக்கு போய் குட்டியாக வீடியோஸ் அண்ட் ரீல்ஸு இந்த மாதிரிலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் என்னோடய கசின் சிஸ்டரும் வந்துட்டு மேலே போயிட்டோம். ஸோ அங்கே போய் நல்லாவே ஃபன் பண்ணிவிட்டு நிறைய டேக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் ஈவினிங் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பிட்டோம். அண்ட் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா டெம்பிள் விசிட் எல்லாம் இருக்குது. ஸோ அதுவுமே நான் vlog-ஆ வந்துட்டு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். பாய்.